ஏன் அன்பு குழந்தையே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். எத்தனை உறவுகள் அருகில் இருந்தாலும் என் உள்ளம் தேடும் ஒரு உறவு நீ மட்டும்தான். விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வும் அமையும். இனி எல்லாம் சந்தோஷம் மட்டும்தான் உன்னை தேடி வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கடவுள் அற்புதத்தை செய்வதே இல்லை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கடவுளிடம் இருந்த அற்புதத்தை பெற எழுவதும் இல்லை என்றும் கூறலாம். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவர் நமக்கு தன்னம்பிக்கையை தருகிறார். பொறு, உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டவனாக இருந்தாலும் இம்மசூதியில் கால் வைத்த உடனே மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர். இவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார். அன்புடனும் ஆசையுடனும் எல்லோரையும் பாதுகாப்பார் என்று பக்தனுக்கு நான் நம்பிக்கை தருகிறேன். பல வேளைகளின் மீது நமது நம்பிக்கை ஆட்டம் காணும் அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். நம்பிக்கையே போய்விடும். வேறு எங்காவது போய் பார்க்கலாமா என்று கூட தோன்றும். எவன் என்னுடைய திருவடிகளை சரணடைகிறானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றுவேன். என்னை எந்த உருவத்தில் பக்தன் பார்க்க விரும்புகிறானோ அதே உருவத்தில்தான் அவனுக்கு காட்சி தருவேன். எவன் என்னை அடைக்கலமாக அடைகின்றானோ அவன் பாரத்தை நான் சுமக்கிறேன். எவன் தன் உடல், மனம், தனம், செய்கைகள் என அனைத்தையும் எனக்கே அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறானோ, எவன் தன் துன்பங்களை என்னிடம் ஒப்புவிக்கின்றானோ, எவன் சாய்நாமத்தை தினமும் ஜெபிக்கின்றானோ அவன் பேத பாவங்களில் இருந்து விடுபட்டு என்னையே அடைகின்றான். அவன் வேறு நான் வேறு அல்லாமல் அவனை உயர்த்துவேன். கலங்காதே, நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன். இந்த ஷீரடி மண்ணை எவன் ஒருவன் பக்தியுடன் மிதிக்கிறானோ அவனது பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டு நீங்கிவிடும் என்பதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். அவனின்றி ஓரளவும் மசையாது என்பதின் சூட்சமம் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அந்த பரம்பொருள் உறைந்திருக்கிறான் என்பதில் அடங்கியிருக்கிறது. இந்த உலகில் காணப்படும் அனைத்தும் சத்து மற்றும் அசத்துக்களுக்குள்ளும் பூரணமாக நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் ஏகனாகவும் அநேகனாகவும் இருக்கிறான். ஏகனாக நமக்குள்ளும் அநேகனாக அநேகத்துக்குள்ளும் இருக்கும் அந்த பரம்பொருளுடன் நாம் ஏற்படுத்தி கொள்ளும் உறவுதான் பக்தியாக, கர்மமாக, ஞானமாக, யோகமாக வளர்கிறது. அந்த பரம்பொருளான இறைவனிடம் உறவை ஏற்படுத்தி கொள்ளும் போது அது பக்தியாகவும் கர்மமாகவும் வளர்கிறது. அது பூரணமாகவும் போதுதான் ஞானத்தையும் யோகத்தையும் அனுபவிப்பதற்கு ஒரு ஏதுவாக தக்க சத்குருநாதரின் உறவுக்குள் கொண்டு சேர்க்கிறான் இறைவன். அவனின்றி ஓரளவும் அசையாது. இதை நீ ஏன் உணரவே மறுக்கிறாய்? முதலில் உனக்கு வரும் எண்ணங்களையும் கஷ்டங்களையும் நீ ஏற்க தொடங்கு குழந்தையே. அது இல்லாமல் யாரும் எதையும் செய்ய முடியாது. ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரைக்கும் போராடு.
விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கூட கவலைப்படவே கூடாது. நீ ஏகப்பட்ட தடங்கல்கள் வரலாம், ஏகப்பட்ட மாயைகளும் வரலாம். ஆனால் இதில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி நீயாக இருக்க வேண்டும் என்று உன் மனதை ஒரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் திடப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே என்று நீ உன்னை தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பயப்படாமல் உன் வாழ்க்கையை கடந்து செல்ல தொடங்கு. உனக்கென ஒரு வழி அமைப்பவர் அவர். உன் சுமை அனைத்தையும் அவர் சுமப்பார். நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாய் அவர் நீ அறியாமலேயே நீ அவருடைய அனுகிரகம் உன்மேல் படும். உன்னை துரத்தி எடுத்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். அதை நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்பது உனக்கு தெரிய வரும். யாருக்காகவும் எந்த ஒரு விஷயமும் தள்ளிப்போவது இல்லை. இருப்பினும் இந்த பிசிறுகளை நினைத்தெல்லாம் எதற்காக கவலைப்படுகிறாய்? எப்படி வாழ்வில் முன்னேறப் போகிறோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கு மாறுதல்கள் நடைபெறப் போகிறது. அது நீ நம்ப வேண்டும். நம்பினால் மட்டுமே என்னுடைய விஷயம் உன்னிடத்தில் சாத்தியம் என்பதில் நீ நம்ப வேண்டும். உன்னை காக்கும் கவசமாக நான் எப்பொழுதும் இருக்கிற பொழுது எதற்காக பயந்து நடுங்குகிறாய்? பயம் என்ற ஒரு விஷயம் உனக்கு இப்பொழுதுக்கு தேவையில்லாதது. அதை நீயேதான் பெரிதாக்கிக் கொள்கிறாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னை தரிசனம் செய்யும் பொழுது என்னுடைய பாதங்களில் உங்களை சரணடையுங்கள். அயராத தோல்வி உங்களை துன்புறுத்தினாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நான் உங்களை காண வருவேன் என்பதில் சந்தேகம் கொள்ளாமல் இருங்கள். எவன் என்னுடைய நாமத்தை முழுமையாக உச்சரித்துக் கொண்டே இருக்கிறானோ அவனிடம் நான் ஒவ்வொரு கணமும் நின்று கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை கண்முன் காண்பித்து விட்டேன். இதற்கு மேல் அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதில்தான் உன்னுடைய முழு சூட்சமும் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராகி வைத்துக்கொள். ஏனென்றால் அதற்கு நன்றாக உழைத்து முன்னேறி மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையின் நிதானத்தை கடைபிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை உணர்ந்தாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும். அதே போல உன் வாழ்க்கையின் நிம்மதி இருந்தால் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும், அடுத்தடுத்து நம்பிக்கையும் நேர்மையும், அடுத்தது வைராக்கியம். வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன 4 விஷயங்கள். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும். இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் உனக்கான வழியாய் அது அமையத் தொடங்கும்.
இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.